இப்போ நான் வந்து பிகினர் மெத்தட் எப்படி சால்வ் பண்ண கற்றுக் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ப்ளஸ்ஸு செய்யணும். இங்கே ஏதாவது ஒரு கலர் ப்ளஸ்ஸு, அது கலர் கார்டினேஷன் கரெக்டாக இருக்கணும். ரெட்டோட ஒயிட்டோட ஆப்போசிட் எல்லோ, ரெட்டோட ஆப்போசிட் ஆரஞ்சு, அதுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இது மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு செய்கிறது தான். ப்ளஸ் இருக்குதா? ப்ளஸ்ஸு ஆனால் ஒன்று, இதோட கலர் கார்டினேஷன் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரெட்டு எல்லோ ஒயிட் இப்படி இருக்கணும். அப்புறம் அடி இல்லையா ஆரஞ்சு. க்ரீன் கலருக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ எல்லா கலருக்கும் இல்லை. ஒரு ப்ளஸ் உருவாக்கிட்டோமா? இப்போ கார்னர்ஸ் இந்த க்ரீனு ரெட்டு எல்லோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்னர் கண்டுபிடிக்கணும். அது இங்கே இருக்குது. நான் வந்து இப்போ இது மாதிரி ஒரு மெத்தட் பண்ணுவேன். இந்த மெத்தட் இல்லைனாலும் இப்படி தான் செய்கிறோம். இப்படி செஞ்சிடறான். அதே மாதிரி எல்லா கார்னர்ஸும் செய்யணும் அந்த கலர் பார்த்து. இப்போ ஒயிட் ரெட் க்ரீன், ஒயிட் ரெட் க்ரீன் அது மாதிரி பார்த்து செய்யணும். இப்போ என்னன்னா எல்லோ ஆரஞ்ச் க்ரீன், இங்கே பார்த்தா எல்லோ ஆரஞ்ச் க்ரீன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ஆரஞ்ச் ஒயிட் க்ரீன், ஆரஞ்ச் ஒயிட் க்ரீன் இது எப்படி வச்சிடுறது தான். ஒன் சைஸ் எல்லாம் ஆயிடுச்சா? இப்போ இந்த மிடில் வந்து அதாவது கரெக்டாக கலருக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட், ஆரஞ்ச் ஆரஞ்ச், எல்லோ எல்லோ, ரெட் ரெட் அப்படி வைக்கணும். அடுத்தது இப்போ தான் மெத்தடு. இப்போ இது மாதிரி இது வந்து இங்கே வரணும். அதுக்கு வந்து எந்த கலர் பார்த்துக்கணும். இந்த ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி டாப் கலர் இருக்கக்கூடாது. இந்த கலர் தான் இருக்கணும். இந்த வந்து எல்லோ வந்துடுச்சு. இப்போ ஒன்று அதிகமாக தள்ளணும். ரெட்டுக்கு இல்லை, அதோட ஆப்போசிட் பக்கத்துக்கு இந்த பக்கம். அப்புறம் ஃபஸ்ட்டு இங்கே 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். திருப்பி அப்புறம் இது ஒன்று வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுக்கணும்னா 1 2 3 4 5 6 7 வெளியே வந்துச்சா? இப்போ இது வந்து ரெட்டு பக்கத்தில் வரக்கூடாது. ஏன்னா மேலே ரெட் இருக்குது. ரெட் பக்கத்துக்கு வரக்கூடாது. இப்போ வந்து ஒயிட்டு இந்த ஆரஞ்சு பக்கத்துக்கு வர வைக்கணும். அடுத்தது இப்படி சால்வ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 முடிஞ்சது. அதே மாதிரி எல்லா கலர்ஸும் செய்யணும். அண்ட் இங்கே இப்போ வந்து பார்த்தோன்னா ஆரஞ்ச் எல்லோ 1 2 3 4 5 6 7 8 மொத்தமாக 8 மூவ்ஸ் அது ஆகும். அப்புறம் அதே மாதிரி இதுக்கும் 1 2 3 4 5 6 7 8 கரெக்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஜே உருவாக்கணும். ஜே என்ன ஜே, அதுக்கு என்ன மெத்தட் பண்ணணும்னா 1 2 அப்புறம் இதை வந்து கீழே இருக்கணும். அப்புறம் இந்த பீஸ் இங்கே இருக்குது, இதை எடுத்து இங்கே வச்சுட்டு நார்மலாக. அப்புறம் இதை வந்து மேலே தூக்கிடணும். அப்புறம் இது நார்மலாக மேலே தூக்கிறது தான். இப்போ ஒரு ஜே உருவாயிடுச்சு. இப்போ இந்த ஜே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக உருவாக்கணும். அது இது மாதிரி பார்த்துக்கணும். அடுத்தது இந்த மாதிரி அதே மெத்தட் செய்யணும். 1 2 3 அவ்வளோதான். மெத்தட் வந்து டவுட் ஆகிடுச்சு, ஆனால் பாஸ் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ ஒரு ப்ளஸ் உருவாயிடுச்சு. இப்போ இந்த கலர் பார்க்கணும். இந்த கலர் அந்த கலருக்கு வரணும். இப்போ 2 கலர் மட்டும் வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படி போனோன்னா இது வந்துடும். அப்படி இல்லை இந்த கலரும் வந்துச்சுன்னா அது 2 தடவை அந்த மெத்தட் செய்யணும். அந்த ஒரு தடவை மெத்தட் செஞ்சுட்டு ஒரு 2 கலர் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த கலர் வந்துச்சுன்னா அப்புறமா வந்து நான் திருப்பி செஞ்சால் 4 சைடும் வந்துடும். சிம்பிள். அடுத்தது நான் கார்னர்ஸ் பார்க்கணும். கார்னர்ஸை இப்படி ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக வர்றது பார்க்கணும். அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடாக வச்சுக்கணும். என்னன்னா க்யூவில் இதுதான் லெஃப்ட்டு, இதுதான் ரைட்டு.
இப்போ நான் வந்து அது மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 11 போடணும். ஃபஸ்ட்டு இங்கே கீழே இப்படி இறக்கணும், அடுத்தது இந்த சைடில் இங்கே கீழே திருப்பி போடணும். அப்புறம் இது வந்து கரெக்டாக மாற்றி மேலே வச்சிடணும். அப்புறம் இதுவும் இப்படி வச்சா இப்படி வந்துடும். இதுவும் கரெக்டாக இருக்கும். இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டா இதுவும் கரெக்டாக இருக்கும், மற்றதும் மாறும். இப்போ தெரியுதா? இப்போ வந்து அதே மாதிரி செஞ்சிங்கே இருக்கணும். இது மாதிரி 1 2 3 4 5 6 7 கட்டாயிடுச்சு. இப்போ இந்த எப்பயுமே இது வந்து இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஏன்னா மாறிடும் மோஸ்ட்லி. அதை செக் பண்ணிக்கிறோம். இப்போ இது ரோட்டேட் பண்ணால் கரெக்டாக வந்துடுது, இது ரோட்டேட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுவும் ரோட்டேட் பண்ணால் கரெக்டாக வந்துடும், இதுவும் வந்துடும். ஆனால் இப்போ இதை வந்து ரோட்டேட் பண்ணுற மூவ் என்னன்னா 1 2 3 4 5 6 7 8 அதே மாதிரி என்ன செய்யும் 1 2 3 4 5 6 7 8 அதே மாதிரி இது லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறது தான். இப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் ஏன்டா இல்லைன்னா நினச்சிடலாம். அப்புறம் அதுவும் அதே தான். ஃபஸ்ட்டு 1 2 மேலே 1 இப்படி இதுவும் உருவாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுவும். அப்புறம் அதே மாதிரி இல்லையோ 1 1 2 அடியில் 1 மேலே இது மாதிரி திருப்பி நின்றுனே இருந்துச்சுன்னா செஞ்சுக்கினே இருந்தால் வந்துடும். அப்படியே 1 2 மேலே 1 கீழே 1 மேலே. அப்புறம் அதே மாதிரி 1 கீழே 1 2 மேலே வந்துடும். அப்புறம் இதில் ஒரு 1 இங்கே 1 இங்கே இது இப்படி வந்துடும். அவ்வளோதான், ஒரு க்யூப் சால்வ் பண்ணிட்டேன். இதுதான் பிகினர் மெத்தட். ஒரு க்யூப் சால்வ் பண்ணி இதுதான் பிகினர் மெத்தட். ஆனால் உங்கள் க்யூப் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.